ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. اللهم إنا نسألك علما نافعا ونعوذ بك من علم لا ينفع. ربنا زدنا علما. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. أيها الأخوة والأخوات، صبحكم الله بالخير. نحن وصلنا في هذا الكتاب إلى الدرس الرابع، ونحن في دروس المراجعة لكتاب دروس اللغة العربية لغير الناطقين بها. وماذا سندرس في هذا الدرس وهو الدرس الرابع؟ أولا، إسناد الفعل الماضي إلى الضمائر. إسناد الفعل الماضي إلى الضمائر. طيب، ما معنى إسناد؟ تعرفون معنى الإسناد؟ إسناد مؤنث இணையிறது உஸ்தாத், இணைந்திருக்கிறது. இணைத்தல். இணைகிறது என்றது வேற, இணைத்தல். இணைத்தல். إسناد الفعل الماضي إلى الضمائر. ضميرها البكم நான் என்ன செய்கிறது? இணைக்கிறது. ضمير الفعل الماضي ضمائر البكم இணைத்தல். طيب، الضمائر எந்தெந்த ضميرகள் பக்கம் நாம் இணைக்கலாம்? غائب ضميرகள் இருக்கு. ضمائر الغائب ثاني، غائب، غائبة، غائبين. ضمائر الغائب، ضمائر الغائبة، ضمائر الغائبين، ضمائر الغائبات، ضمائر المخاطب، ضمائر المتكلم. طيب، هذا. طيب، الآن انظروا. إسناد الفعل إلى التاء المتحركة. فعلنا التاء المتحركة. التاء المتحركة என்றது து, த, தி என்று வரக்கூடியது التاء المتحركة. இந்த தாவோடு நாங்கள் ஃபியலை இணைக்கிறோம், மாதியான ஃபியலை. இதுக்கு பேர் தாஉல் ஃபாயில். தாஉல் ஃபாயில். இதுக்கு இந்த தஹபத்து, தஹப்த், தஹப்தி, இந்த தாக்களுக்கு என்ன பேருண்டா தாஉல் ஃபாயில். தாஉல் ஃபாயில். إلى ذهبت என்றதுல ذهب فعل، تو فاعل، ذهبت فاعل، ذهبتي تي فاعل. இதுக்கு பேர் தாஉல் ஃபாயில். இந்த தா متحرك، حركة பெற்றிருக்கும் தானே, متحرك. இன்னொன்று தாஉன் சாக்கினா. ذهبتல வாரது தாஉன் சாக்கினா. அது ஃபாயில் அல்ல, அது ஃபாயில் அல்ல, அது தாஉ தானீஸ். ذهبتல வரக்கூடியது தாஉ தானீஸ். طيب، تقول أنا ذهبت إلى المطار. أنا ذهبت إلى المطار. أنت ذهبت، أنت ذهبتي. الضمير نجيك ضمير تاتي تونرது ضمير. இந்த الضمير التاء இது மூணுலையும் ضمير இருக்கு, தா இருக்கு. அந்த தா ஃபாயில் தானே. ذهبت நீங்க ஃபியல் எடுத்தா ஒரு ஃபியலுக்கு பிறகு கட்டாயம் ஃபாயில் வரணும். ரைட். இப்போ ذهبன்றது ஃபியல்، தூன்றது ஃபாயில்.
த ஃபாயில் தி ஃபாயில் ரைட். நாங்கள் இஸ்னாதுல் ஃபிஅலி இல தாஇல் முத்தஹர்ரிகா இஸ்னாதுல் ஃபிஅலி இல தாஇல் முத்தஹர்ரிகா சம்பந்தமாக பார்த்துட்டோம். அடுத்ததா இஸ்னாதுல் ஃபிஅலி இல வாவில் ஜமாஅ வாவில் ஜமாஅன் பக்கம் ஃபிஅலை நாங்கள் இணைக்கிறது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இஸ்னாத் பண்ணுறோம். எப்படி ஹல் அவுலாது ذهبوا إلى المدرسة வாவுல் ஜமாஅ ذهبوا என்றதில் இருக்கக்கூடிய வாவ் அது வாவுல் ஜமாஅ. ஜமாஅண்டா பன்மை தானே, முதக்கர் ஜம் இது. அப்ப ذهبوا அவர்கள் போனார்கள். ذهب ஃபிஅல், இந்த வாவ் வந்து ஃபாயில், இது ضمير, இது ஒரு ضمير, இது ஃபாயில். طيب الأولاد الأولاد ذهبوا الأولاد ذهبوا. فذهب فعل واو فاعل الأولاد ذهبوا إلى المدرسة. طيب الرجال رجعوا رجع فعل واو فاعل رجعوا من المسجد. وواو الجماعة என்றது فاعلة تمر. واو الجماعة எப்படி வரும்? فاعلة تمر. எப்படி التاء المتحركة تاء الفاعل فاعلة ضربه அதே மாதிரி واو الجماعة ضرب فاعل راحتان بمر. طيب அடுத்தது இஸ்னாதுல் ஃபிஅலி இலா நூனின் நிஸ்வா. இப்போ நாங்கள் நூனு நிஸ்வாவின் பக்கம், நூனு நிஸ்வாண்டா ஜம் முஅன்னத் ஃபில் காயிப். நூனு நிஸ்வாவும் ஃபாயிலாக தான் வரும். அது ஒரு ضمير, அது ஒரு ضمير. الطالبات ذهبن إلى الكلية. ذهب فعل ن فاعل ذهبنا إلى الكلية. النساء رجعنا من المسجد رجعنا من المسجد. இது பல பெண்களை குறிக்கக்கூடியது தானே, பல பெண்களை குறிக்கக்கூடியது. طيب رجعنا من نون النسوة فاعل نون النسوة فاعل. அப்போ ஒரு ضمير வந்து ஃபாயிலாக என்ன செய்யும் வரலாம், ஃபாயிலாக இங்கே வருது. ஃபிஅல் மாதியில தீத்துவன் வரக்கூடிய அந்த தா முத்தஹர்ரிகா, அதுக்கு இன்னொரு பேர் தாவுல் ஃபாயில், அது ஃபாயிலாக வரும். ذهبوا என்று இருக்கக்கூடிய வாவுல் ஜமாஅ ஃபாயில், ذهبنا என்று இருக்கக்கூடிய அந்த நூனு நிஸ்வா, நிஸ்வாண்டா பெண்கள், நிசா என்ற அர்த்தம். அந்த பெண்களுக்குரிய நூனு நிஸ்வா அது வந்து ஃபாயில். இதெல்லாம் ضمير. இஸ்னாதுல் ஃபிஅலி இப்போ இன்னொரு சப்ஜெக்ட், இஸ்னாதுல் ஃபிஅலி இலா ضمير الغائب المفرد. இப்போ ஒரு ஃபிஅலை நாங்கள் غائبான முஃப்ரதான ஒரு ضميரின் பக்கம் இணைக்க போகிறோம். உதாரணமா ذهب ذهبت. இந்த ذهب ذهبت என்றது வந்து غائب, படர்க்கை தானே, غائبண்டா படர்க்கை. முஃப்ரத் ஒருமை. ذهب ذهبت ذهب مذكر ذهبت مؤنث. இங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா முஹம்மதுன் ذهب முஹம்மதுன் ذهب. ذهبல ضمير வெளிப்படையாக வந்திருக்குதா? இப்ப அத்துல்லாபு ذهبوا என்று நான் சொல்லும் பொழுது, அவுலாது ذهبوا என்று சொல்லும் பொழுது ضمير இங்க வெளிப்படையாக இருந்தது, முத்தசிலாக சேர்ந்து வெளிப்படையாக இருக்குது, வாவ் இருக்குது. ذهبت என்ற நேரம் தா இருக்குது. ஆனா முஹம்மதுன் ذهب என்றதுல அந்த ضمير வெளிப்படையாக வந்திக்குதா? இருக்குதா? இல்ல. அப்ப இங்க ஒரு ضمير இருக்குது. இந்த ضميருக்கு நான் சொல்லுவோம் ضمير مستتر, ஒரு ضمير மறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ذهب என்றதுல غائبல ضمير வந்து என்ன செய்யும், ஃபாயிலாக ضمير ஃபாயிலாக இருக்கும். ஃபாயில் ضميராக இருந்தால் அந்த ضمير வந்து மறைஞ்சு தான் வரும். அப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம்டா ضمير مستتر. முஸ்தத்திர்னா மறைந்து இருக்கக்கூடியது.
இதுல இருக்கிறது வந்து தமீருன் முஸ்ததிர், மறைந்திருக்கக்கூடிய ஒரு தமீர். தக்தீர் எப்படி இருக்குமெண்டா, தக்தீர்ண்டா கற்பனையில அதை எப்படி நாம் கற்பனை செய்யலாம்டா, ஹுவன்னு சொல்லலாம். ஹுவன்றது மறைஞ்சிருக்குது. தக்தீருஹு ஹுவன்னு சொல்லுவாங்க. அப்ப முஹம்மதுன் தஹப, அத்துல்லாபு தஹபு, அன்த தஹபத. இப்ப அந்த தஹபத்தால தமீர் ஃபாயில் வெளிப்படையா வந்திருக்கு. தஹபதி, தஹபத்தும், தஹபத்துன்ன, தஹபன, இதுல எல்லாம் வெளிப்படை தஹபு. ரைட். தஹப என்று சொல்லும் பொழுது அங்க தமீர் என்ன செய்யாது, வெளிப்படையாக வராது. இப்ப தமீர் இருக்கிறதா தமீர் முஸ்தத்திர்ன்றதை நான் சொல்லுவேன். இப்ப இங்க தஹபன்றது ஃபியால், அதுக்கு ஒரு ஃபாயில் கட்டாயமாக ஃபியாலுக்கு பின்னால தான் வரும். அதனால நாங்க என்ன சொல்லுவோம்டா, இந்த ஃபியாலுக்கு பிறகு ஃபாயில் ஒன்று இருக்குது. ஆனா இந்த ஃபாயில் வந்து தஹபக்குள்ள மறைஞ்சு இருக்குது. தமீருன் முஸ்தத்திர். தக்தீர் هو என்று இருக்கும். ரைட். ஃபாத்திமத்து ذهبت, ஃபாத்திமத்து ذهبت. ذهبت என்றதுல ஃபாயில் எது? மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருக்கு முஸ்ததிர். முஸ்ததிர். இந்த தா வந்து ஃபாயிலா, தா சாக்கினா ஃபாயிலா? لا. இல்ல. இது ضمير مستتر. இது தா தானீஸ். இங்க இருக்கக்கூடிய தா தானீஸ் இது தமீர் அல்ல. இது தமீர் அல்ல. இது தா தானீஸ் முஅன்னஸுக்குரிய அடையாளம். தா தானீஸ். இந்த தா தானீஸ் சாக்கினா சுக்குன் பெற்றதா தான் இருக்கும். தால் ஃபாயில் தீ தூ என்று வரதெல்லாம் தா ஃபாயில். ஆனா தஹபத் என்று வரக்கூடிய தா சாக்கினா இது ஒரு தமீர் அல்ல. இது ஒரு முஅன்னஸ் என்கிறதுக்குரிய அடையாளம். அதே உங்களுக்கு இன்னும் தெளிவாக பின்னால் நான் சொல்றேன். ஃபாத்திமத்து ذهبت, ஃபாத்திமத்து ذهبت. ذهبت என்றது என்னன்னா நான் சொல்லுவோம் ஒரு ஃபியல். ஃபாயில் எங்க தமீருன் முஸ்ததிர். தமீருன் முஸ்ததிர். தமீர் முஸ்ததிரோட தக்தீர் எப்படி இருக்கும்? மறைஞ்சிருக்க என்ன நான் தக்தீர் வைக்கணும், கற்பனை இல்லை. ஹிய என்று தமீருஹு, தமீருன் ஃபாயிலுஹு தமீருன் முஸ்ததிர் தக்தீருஹு ஹிய. அப்ப ஹிய என்ற ஒரு தமீர் அங்க உள்ள மறைஞ்சிருக்குது. طيب. المدرس رجع, المدرسة رجعت, المدرس رجع, المدرسة رجعت. இப்படிதான் நாங்க சொல்றோம். இங்க ரஜான்றதுக்கு ஒரு ஃபியலுக்கு பிறகு கட்டாயம் ஃபாயில் வரும். ஃபாயில் முன்னால வரையலாம், ஃபாயில் முன்னால வரையல, ஃபாயில் பின்னால வரணும். ஒரு ஃபியலுக்கு பின்னால ஃபாயில் நான் கட்டாயம். அப்ப அந்த ஃபாயில் வந்து வெளிப்படையான ஒரு சொல்லாகவும் வரலாம், அல்லது தமீராகவும் வரலாம். தமீராகவும் வரலாம். ரைட். தமீராக வரும் பொழுது அது காயிபாக இருந்தால், காயிப் முஃப்ரதாக இருந்தால், முஅன்னஸாக இருந்தாலும் சரி, முதக்கராக இருந்தாலும் சரி, அந்த தமீர் வந்து முஸ்தத்திராகத்தான் இருக்கும். ஆனா காயிப் அல்லாம வரும் பொழுது இந்த முகாத்தப்ல, முத்தகல்லிம்ல, காயிப்ல ஜம்மாக வரும் பொழுதெல்லாம் எப்படி வரும்னா அந்த தமீர் வந்து வெளிப்படை முஸ்தத்திரா இருக்காது. வாவாக வரலாம், நூனாக வரலாம், வாவுல் ஜமாவாக, நூன் நிஸ்வாவாக, தாவுல் ஃபாயிலாக, இந்த மாதிரி செய்யலாம், வரலாம். அப்ப இதை அதான் நீங்க சொல்லிக்கலாம். அல்ஃபாயிலு தமீருன் முஸ்ததிர், மறைந்த ஒரு தமீர். தக்தீருஹு ஹுவ அவ் ஹிய, இந்த ரெண்டுக்கும் சொல்லிக்கிறான். இதுல தஹபத் என்றதுல அத்தாவு, அத்தா இங்க தா வந்து ஹர்ஃபு தஅனீஸ், தஅனீஸுடைய முஅன்னஸுடைய ஹர்ஃப். طيب. இப்ப நீங்க உதாரணமா இதுக்கு யாராவது நீங்க சொல்ல சொன்னா எப்படி சொல்லுவீங்கட்டா? உதாரணமா அல் அவுலாது தஹபு, இந்த சப்ஜெக்ட் வந்து பின்னால அடுத்த பாடத்துல வரும்னு நினைக்கிறேன். அதனால நான் அதை இப்ப இன்னும் தெளிவாக விளம்பரப்படுத்துறது அதை விடுவோம் அந்த டைம் வரையில். இப்போதைக்கு நீங்க இதை புரிஞ்சிருக்கிறீங்க. அப்போ ரைட். அடுத்தது பாருங்க, மன்னாஃபியா, மா அந்நாஃபியா. மன்னாஃபியா நஃபி செய்யக்கூடிய மா. இந்த நஃபி செய்யக்கூடிய மான்றது ஹர்ஃப், ஒரு ஹர்ஃப், இஸ்ம் அல்ல, ஃபிஅல் அல்ல, ஒரு ஹர்ஃப். ஹர்ஃப் என்ற அர்த்தம். மன்னாஃபியா ஹர்ஃபுன் யுன்ஃபா பிஹில் ஃபிஅலுல் மாதி. மாதியான ஃபிஅல் என்ன செய்யப்படும்? அதை கொண்டு நஃபி செய்யப்படும்.
மா நாஃபியாவால் என்ன செய்யும்? மாதியான ஃபியலை நஃபி செய்யும். யுன்ஃபா பிஹி, அதன் மூலம் நஃபி செய்யப்படும் அல் ஃபியலுல் மாதி. أذهبت إلى المعهد؟ لا، ما ذهبت. أذهبت إلى المعهد؟ لا، ما ذهبت. طيب இப்போ நீங்கள் மாஹதுக்கு போனீங்களான்னு கேட்கும் பொழுது أذهبت إلى المدرسة பதில் ஜவாப் எப்படி வருது? இல்லை என்று சொல்லணும். இப்போ நீங்கள் நஃபி செய்யணும். அப்போ லா இல்லை, மா தஹபத்து என்று சொல்லுவீங்க தானே. நான் போகவில்லை. இப்போ தஹபத்து வேண்டாம், போனேன். மா தஹபத்து போகவில்லை. இப்போ நான் போகவில்லை இஸ்பாத் பண்றேன்டா, நீங்க தஹபத்துன்னு சொல்லிடலாம். அதை நஃபி செய்யணும் அப்படின்றா மாதியான எனக்கு முன்னால மாவை நீங்க கொண்டு வந்து மா தஹபத்து என்று சொல்லுவீங்க. அதே மாதிரி அல் யௌம மா அகல்து ஷையா, அல் யௌம மா அகல்து ஷையா, நான் எதுவும் சாப்பிடவில்லை. மா அகல்து, அகல்து மா அகல்து. அரஜா அபூக மின் الرياض؟ அரஜா அபூக மின் الرياض؟ لا، ما رجع. ما رجع، ما رجع. رجع ما رجع. أمي ما خرجت أمس. أمي ما خرجت أمس. خرجت ما خرجت. أبر ماضي يعني فعل ماض آخر كوريوم لنا في السيد بردنيها كمنا إذا منا فيها وكنت ذرويها. right. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா லிஅன்ன என்றதுல நான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் தானே. காரணம் சொல்லும் பொழுது, ஏனென்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது லிஅன்ன என்று பயன்படுத்துகிறோம். பிகாஸ் லிஅன்ன. இந்த லிஅன்ன என்றதுல ரெண்டு சொல் இருக்குது. ஒன்று லீ, இன்னொன்று அன்ன. லீ என்றது ஹர்ஃபு ஜர். இந்த லாம் ஹர்ஃபு ஜர் எங்களுக்கு தெரியும். லில்லாஹி ஹாதல் கிதாபு லி முஹம்மதின் லஹு. இதில் வார அந்த லாம் வந்து ஹர்ஃபு ஜர் தானே, ஹர்ஃபு ஜர். هذا الباب، هذا هو الباب الكبير للمسجد. لي இந்த லாம் ஹர்ஃபு ஜர். அந்த லாம் தான் இங்கேயும் வந்திருக்குது. ரைட், ஹர்ஃபு ஜர். அன்னன்றது ஹர்ஃபு நஸ்ப். இன்ன, அன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல இதெல்லாம் ஒரு சகோதரிகள் நான் சொல்லுவேன், அஹவாத். இதெல்லாம் நஸ்பு செய்யும். இஸ்முக்கு நஸ்பு செய்யும், முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும். அதை நாங்கள் இஸ்மு அன்ன, இஸ்மு இன்ன, இஸ்மு லஅல்ல, இஸ்மு கஅன்ன, இஸ்மு லைத்த இந்த மாதிரி சொல்லுவோம். அண்ணன் அதே மாதிரி தான் இந்த அண்ணன். இன்ன மாதிரி தான் அண்ணன். இன்னக்கும் அன்னக்கும் ஒரே அர்த்தம் தான். சில இடங்கள்ல இன்னையும் சில இடங்கள்ல அன்னையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதை இப்போ என்ன அப்புறப்பா சுருக்கமாக சொல்றோம்னா, ஆரம்பமா வரக்கூடிய இடத்துல இன்னையும், இடையில வரும் பொழுது அன்ன என்றதும் பயன்படுத்தப்படும். இது ஒரு இடத்தை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. ரைட். இப்போது பாருங்க, நீங்க லி அன்ன என்றதுல ரெண்டு ஹர்ஃப் இருக்குது. ஒரு ஹர்ஃப் லாம் ஜர், ஹர்ஃப் ஜர் லாம். அன்னன்றது ஹர்ஃப் நஸ்ப். ரெண்டு ஹர்ஃப். ரைட். ரெண்டு கலிமாவும் இஸ்மும் ஃபியலும் அல்ல, ரெண்டு ஹர்ஃப். லி அன்ன. அப்ப லி அன்ன அஸ்லுஹா அட அஸ்ல் லி அன்ன. اللام حرف جر، أن حرف نصب. حرف نصب. لأنه الذي يسلوي تاني إن الذي أول. لأنها إن الذي أول. لأنك إن الذي. لأنك. لأنني يسلوي. هذا ضمير ولا سير بردي. نما إذا ورم نباتو. أنه، أنها، نما إذا. لأنه، لأنها، لأنك، لأنك، لأنني، لأن أنت نسل بالتاني. لأنك نسل. لأنك، لأنني إن الذي. طيب تقول ذهب إلى المستشفى لأنه مريض. ذهب محمد، ذهب إلى المستشفى. إلى المستشفى لأنه مريض. لأنه مريض. أبنا نسير كارنا سلو محمد مستشفى போனான். எதற்காக போனான்? لأنه مريض. ஏனென்றால் அவன் நோயாளி. زرتك الآن. இப்போது நான் உன்னை சந்தித்தேன். நாங்கள் காரணம் சொல்லுவோம். لأنك مسافر. ஏனென்றால் நீ
பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், பயணிக்கப் போகிறாய். زرتك الآن هنا أنا بفيزيت பண்ணேன் لأنك مسافر لأنك مسافر பயணம் போயிடுவாய். رجعت آمنة من المدرسة لأنها مريضة. لماذا رجعت آمنة من المدرسة؟ لأنها مريضة. لأنன்றதுனால காரணம் சொல்றதுக்கு இதுக்கு அரபுல என்ன சொல்றோம்டா தஅலீல். لأنன்றது எதை காட்டும்டா لأن اللام تفيد التعليل. تعليل குறிக்கும். تعليل என்னண்டா இல்ல காரணம், இல்லண்டா காரணம் சொல்றது. பயான் சபப் காரணத்தை விளக்குறது. இது இந்த லிஅன்னவுடைய வேலை. ஃபாயிதா என்ன லிஅன்னவுடைய துஃபீது என்ன ஃபாயிதா கொடுக்கும்? துஃபீது தஅலீல். தஅலீல கொடுக்கும். தஅலீல்ண்டா பயான் சபப். طيب லிஅன்ன சம்பந்தமாக என்ன சொல்லிட்டோம் பார்த்துட்டோம். இங்க பாருங்க, رجعت آمنة من المدرسة لأنها مريضة. رجعتன்றது ஃபியல் தானே, அட ஃபாயில் அது. ஃபாயில் மறைஞ்சிருக்குதா ஆமினாவா? ஆமினா. ஃபாயில் எப்பயுமே மறைஞ்சிருக்கணும் இல்ல. ஃபாயில் பின்னால வரலாம், வெளிப்படையாக வரலாம். இஸ்முன் தாஹிராக, இஸ்முன் தாஹிரண்டா வெளிப்படையான ஒரு இஸ்மாக வரும். இல்ல அல்லது ஒரு தமீராகவும் வரலாம். நீங்க ஆமினா பற்றி முன்னால பேசிட்டீங்க அப்படின்டா ஃபாயில் எப்படியும் வரும், மறைஞ்சி வரும். ரைட். ஆனா இப்ப இங்க முன்னால பேசல, இப்பதான் பேச போறீங்கன்றா ஃபாயில் வெளிப்படையாக என்ன செய்யும், வரும். தமீரண்டா என்னண்டா ஏற்கனவே நாங்க பேசின ஒரு பேரை சொல்லிட்டோம் சொன்னா திரும்ப அந்த கொண்டு வராங்க. நாங்க பிரதி பேர் சொல்ல கொண்டு வராது. தமீர் பிரதி பேர் சொல்லணும். தமீருக்கு பேர் தமிழ்ல பிரதி பேர் சொல்லணும் தானே. நோன் ப்ரோனோன். அப்ப ப்ரோனோன் தான் நாங்க சொல்றோம், தமீருக்கு சொல்றோம். ரைட். இப்போ தமீர் எங்களுக்கு எப்ப தேவைப்பட மாட்டோம், நாங்க எல்லா நேரத்துல பேரை சொல்லி இருக்கேடாது. இப்போ நம்ம சுருக்கமா சொல்றதுக்கு தான் நாங்க தமீரை பயன்படுத்துவோம், பிரதி பேர் சொல்ல பயன்படுத்துவோம், ப்ரோனோனும் பயன்படுத்துவோம். ரைட். இப்போ இங்க வெளிப்படையாக வந்திருக்குது ரஜாத் ஃபியல், கட்டாயம் ஃபாயில் வரணும். எங்க ஃபாயில் மறைஞ்சிருக்கேன்னு சொல்லலாதே. ஃபாயில் 2 முறை வரையிலாதே. ஃபாயில் 2 முறைகள் வர முடியாது. அப்போ ஒரு முறை தான் வரணும். இங்க வெளிப்படையா இருக்கிறது தானே இது. ஆமினா தான் ஃபாயில். ஆமினா தான் ஃபாயில். ஆனா இப்ப நாங்க ஆமினாவை முன்னால போட்டோம்டா ஆமினத்து ரஜஅத் மினல் மத்ரஸா லிஅன்னஹா மரீதா. அப்போது என்ன நடக்கும்? எது ஃபாயிலா? தமீர் முஸ்தத்திர்னு சொல்றோம். அந்த நேரத்துல தமீரோன் முஸ்தத்திர், ஃபாயில் மறைஞ்சு வந்திருக்குது. அந்த தமீர் எங்க பார்த்து மீளுது? முன்னால் உள்ள ஆமினா பார்த்து மீளுது அப்படின்னு நாம சொல்லுவோம். ரைட். அப்ப ஃபாயில் 2 முறை வரையில, ஒரே ஒரு முறை தான் வரும். தமீராக வரும் அல்லது வெளிப்படையான ஒரு இஸ்மாக வரும். அது பின்னாலே நான் விளக்குறேன். அல் இஸ்திஃபாமுல் மன்ஃபி, இஸ்திஃபாமுல் மன்ஃபி சம்பந்தமாக இந்த பாடத்திலே வந்திருக்குது. ஏற்கனவே நாங்கள் அது 3வது பாடத்துல பார்த்திருக்கிறோம் தானே. سبقت دراسته بالدرس الثالث فرجع إليه رحمك الله. இங்க இன்னொரு விஷயம் குறிப்புன்னு போட்டிக்கிறான். தமீருல் காயிபி லில் முஃப்ரத், முஃப்ரதுக்குரிய தமீருல் காயிப் முஸ்தத்திரோன், அது மறைஞ்சு தான் இருக்கும். உஜூபன் கட்டாயமாக, லா யظஹர், அது வெளிப்படையாக என்ன செய்யாது, வராது. இப்ப பாருங்க, ரஜஅ ஆமினத்துன்னு சொல்லலுமா? ஏழுமா? ரஜஅ ஆமினத்துன்னு சொல்லலுமா? ஆமினா முஅன்னஸ், முஅன்னஸ்க்குரிய அடையாளம் ஃபியல்ல வரணுமா இல்லையா? வரணும். இது ஒரு தமீராக இருந்தா இந்த தாவ் தஅனீஸ் என்றதை நாங்க தமீர் என்று சொன்னா தமீரும் 2 முறை ஃபாயில் வரையலுமா? ஏடாது. அப்ப இது தமீர் அல்ல தானே. இது தமீராக இருந்தா என்ன செய்யாது? தாவ் தஅனீஸ் தமீராக இருந்தால் இந்த தா வரக்கூடாது. ஆமீன் தாஹிராக ஃபாயில் வரும் பொழுது ஆமீனாண்ட ஃபாயில் தாஹிரா வந்திருக்குது. அப்ப தமீராக இருந்தா ஒரு ஃபாயில் 2 முறை வரையலாது. இப்ப தமீர் அல்லன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு தாவ் தஅனீஸ்ன்றது ஒரு முஅன்னஸ்க்குரிய அடையாளம் மட்டும்தான். முஅன்னஸ்க்குரிய அடையாளம் மட்டும்தான். ரைட். இப்போது நாம் அடுத்த பாடத்துக்கு செல்வோம். الدرس الخامس الفاعل والمفعول به. الفاعل والمفعول به. ஃபாயில் என்றது என்ன? மஃபூல் பிஹி என்றது என்ன? ஃபாயில் மஃபூலுன் பிஹி. ஃபாயில் என்றது இஸ்ம், அது ஒரு இஸ்ம். மஃபூல் பிஹி ஒரு இஸ்ம்.
الفاعل مرفوع مفعول به الفاعل مرفوع فاعل எப்படி இருக்கும் ரஃபு செய்யப்பட்டிருக்கும் ஆனா மஃபூல் பிஹி மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்கும் قبله فعل فاعலுக்கு முன்னால என்ன இருக்கணும் கட்டாயம் ஃபியல் இருக்கும் ஃபாயில் என்றால் அதுக்கு முன்னால் எது இருக்கும் قبله فعل ஒரு ஃபியல் இருக்கும் அப்ப இஸ்முன் மர்ஃபூ ஃபாயில்ங்கிறது இஸ்முன் மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்ட ஒரு இஸ்ம் قبله فعل அதுக்கு முன்னால ஒரு ஃபியல் கட்டாயமா இருக்கும் وهو الذي فعل الفعل அந்த ஃபாயில் தான் அந்த ஃபியலை செய்தவராக இருப்பார் அந்த ஃபாயில் தான் அந்த ஃபியலை செய்தவராக இருப்பார் உதாரணமா ضرب ضرب المدرس இப்ப المدرسன்றது நான் ஃபாயில் என்று சொல்றேன் அதுக்கு முன்னால் ஒரு ஃபியல் இருக்குதா முதலாவது அது இஸ்ம் முதர்ரிஸ்ன்றது ஒரு இஸ்ம் ரஃபு செய்யப்பட்ட இஸ்முன் மர்ஃபூ ரஃபு அடையாளமாக தம்மா வைக்கப்பட்டிருக்கு தானே இஸ்முன் மர்ஃபூ அதுக்கு முன்னால என்ன இருக்குது கப்லஹு ஃபியல் ஒரு ஃபியல் இருக்குது ضرب என்ற ஒரு ஃபியல் இருக்குது எந்த ஃபியலாகவும் இருக்கலாம் ரைட் وهو الذي فعل الفاعل فعل இந்த ஃபாயில் தான் இந்த ஃபியலை ضرب என்ற ஃபியலை செய்தவர் அடித்தான் என்ற செயலை செய்தவர் யார் அடித்தல் ضرب என்ற செயலை செய்தவர் இந்த ஃபாயில் இந்த முதர்ரிஸ் فاعلங்கிறது இஸ்முன் மர்ஃபூன் قبله فعل وهو الذي فعل الفعل இந்த ஃபாயில் தான் அந்த ஃபியலை அந்த செயலை செய்தவர் ரைட் மஃபூல் பிஹி என்றால் அல் மஃபூல் பிஹி மஃபூல்னு சொல்லக்கூடாது மஃபூல் பிஹி ஏன்னா மஃபூல் பல வகை இருக்குது மஃபூல் ஃபீஹி மஃபூல் லஹு மஃபூல் பிஹி மஃபூல் முத்லக் இந்த மாதிரி மஃபூல் மஅஹு طيب المفعول به என்றது பிஹி அல் மஃபூல் பிஹி இஸ்ம் அது ஒரு இஸ்ம் மன்சூப் ஃபாயில் மர்ஃபூ மஃபூல் பிஹி மன்சூப் நஸ்ப் செய்யப்பட்டு மஃபூல் பிஹி வகஅ அலைஹி அதன் மீது நிகழ்ந்திருக்கிறது வகஅ அலைஹி எது ஃபிஅலுல் ஃபாயில் ஃபாயிலுடைய ஃபிஅல் ஃபாயிலுடைய செயல் அந்த மஃபூல் பிஹில தான் நடந்திருக்குது அதான் மஃபூல் பிஹி என்றால் வகஅ நிகழ்றது வகஅ அலைஹி ஃபிஅலுல் ஃபாயில் ஃபிஅலுல் ஃபாயில் அதன் மீது நிகழ்ந்திருக்கிறது உதாரணமா ضرب المدرس وضرب فعل المدرس فاعل அதுதான் அடிச்சிருக்கிறார் அந்த ஃபாயில் ஃபிஅல் யாருக்கு அடிச்சிருக்கிறார் யார் மீது இந்த ضرب என்ற செயல் நிகழ்ந்திருக்குது யார் மீது நிகழ்ந்திருக்கிறது அத்தாலிப் தாலிப்ல மீது நிகழ்ந்திருக்குது அப்ப யார் மீது இந்த செயல் நிகழுதோ ஃபாயிலுடைய செயல் இங்க ضرب என்ற அடித்தல் யார் மீது நிகழுது இங்க தாலிப்ல நிகழ்ந்திருக்குது அதனால அதுதான் மஃபூலுன் பிஹி மஃபூலுன் பிஹி அப்ப ضرب المدرس الطالب என்றதுல الطالبة مفعول به அப்ப طالبة என்றது ஒரு இஸ்ம் மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது وقع عليه فعل الفاعل فاعலுடைய ஃபியல் அதன் மீது நிகழ்ந்திருக்கிறது طيب انظروا إلى الأمثلة قرأ الطالب القرآن قرأ الطالب القرآن قرأ فعل طالب فاعل القرآن مفعول به أكل أسامة العنب أكل فعل أسامة فاعل مرفوع علامة رفعه الضمة والعنب مفعول به منصوب علامة نصبه الفتحة ليه طيب. كسر الطفل القلم كسر فعل الطفل فاعل القلم مفعول به الطفل فاعل مرفوع علامة رفعه رفع اليدين على ماذا ضمة القلم مفعول به منصوب علامة نصبه எப்படி நாங்க மன்சூபை கண்டுபிடிக்கிறது அடையாளம் என்ன நஸ்புக்கு شربت فاطمة العصير شربت فعل فاطمة فاعل العصير مفعول به طيب هذا فعل فاعل مفعول به என்னன்றது ஒரு இந்த பாடத்துல விளக்கி இருக்கிறான் இந்த غسلت آمنة الثوب غسلت فعل யார் இந்த ஃபியலை செய்தது ஆமினா ஃபாயில் எதன் மீது இந்த செயல் நடந்திருக்குது الثوب مفعول به
இங்க வசரத்ன்றது ஃபியல் அலிகிற தா வசரன்றது ஃபியல் தா தாவுத்தானீஸ் தாவுத்தானீஸ் முஅன்னஸ்குரிய அடையாளம் இது அமீர் அல்ல இது ஃபாயில் அல்ல ஃபாயில் இங்க பின்னால் வர அமீனான்றது ஃபாயில் طيب فهمتم إلى هنا نعم أستاذ. المدرس உதாரணத்துல ضرب المدرس الطالب فاعل المدرس فاعل لأنه هو الذي فعل الضرب ضربا செயல யார் فعل யார் செய்தார் அவர்தான் காரணம் ஏனென்றால் هو الذي فعل الضرب طالب مفعول به لأنه وقع عليه الضرب ஏனென்றால் ضرب என்றது அவர் மீது நிகழ்ந்திருக்குது அடித்தல் என்ற செயல். كتبت الواجب என்று நீங்க சொன்னால் இதுல எது ஃபாயில்? كتبت இந்த தூன்றது சுருக்கமான சொன்னா தூ தானே தூ தான் ஃபாயில் كتب فعل தூ ஃபாயில் الواجب مفعول به نعم التاء فاعل இங்க التاء فاعل فاعل வந்து எங்க எதா வந்திருக்கு ضميرாக வந்திருக்கு தானே தூ என்ற ضميرாக தா வந்திருக்கு كتبوا அவர்கள் எழுதினார்கள் جاء الطلاب மாணவர்கள் வந்தார்கள் وكتبوا الدرس பாடத்தை எழுதினார்கள் كتبوا அப்ப இந்த வாவ் தான் ஃபாயில் அவர்கள் என்றதை குறிக்கக்கூடிய வாவுல் ஜமா இது ஃபாயில் ذهبنا طيب அவர்கள் போனார்கள் பல பெண்கள் நூன் நிஸ்வா ஃபாயில் இந்த நூன் நிஸ்வா தான் ஃபாயில் ஃபாயில் என்றது ஒரு வெளிப்படையான ஒரு இஸ்மாகவும் வரலாம் இதே மாதிரி தமீராகவும் வரலாம் ஃபாயில் தமீராகவும் வரலாம் வெளிப்படையான ஒரு இஸ்மாகவும் வரலாம் ரைட் இப்ப பாருங்க முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் شرب الأولاد القهوة شرب الأولاد القهوة شرب فاعل ذي مفعول به القهوة نعم فعل வந்திருக்கு முன்னால அதுக்கு பிறகு கட்டாயம் ஃபாயில் வரணும் அவுலாத்ங்கிற ஃபாயில் வெளிப்படையான ஒரு இஸ்மாக வந்திருக்குது القهوة مفعول به அடுத்த ஜும்லா பாருங்க الأولاد مبتدا الأولاد شربوا القهوة இங்க ஷரிபன்னு சொல்லல ஷரிபு என்று சொல்றோம் ஷரிபுல் القهوة ஏன் காரணம் ஜம்மு இங்க ஜம்மு தானே ஜம்மு இங்க முன்னால் உள்ளது ضمير شرب أولاد قهوة فعل الجملة جملة فعلية يا أستاذ قال أولاد شربوا قهوة جملة اسمية அதாவது பாருங்க இங்க ஃபாயில் வந்திருக்குது ஃபாயில் வெளிப்படையான ஒரு இஸ்மா இருக்குது இங்க ஃபாயில் எதாக இருக்குது الأولاد شربوا என்று طيب واو طيب அதாவது ஷரிபு அல் கஹ்வா என்றதுல எது தமீர் இந்த தமீர் தான் ஃபாயில் الأولادங்கிற ஃபாயிலா ஃபியலுக்கு முன்னால ஃபாயில் வருமா இல்ல வராது ஃபியலுக்கு முன்னால ஃபாயில் வராது அப்ப ஃபாயிலுக்கு வந்து கட்டாயம் ஃபியலுக்கு பின்னாலதான் வரணும் இப்ப நான் பலமுறை சொல்லிட்டேன் அப்ப இங்க ஃபாயில் வந்து வாவ் ஜமா இதான் ஃபாயில் இப்ப الأولاد ஷரிபான்னு சொல்லலுமா சொல்ல இயலாது என்ற ஃபியலுக்கு பிறகு கட்டாயம் ஃபாயில் வரணும் அப்ப இங்க நாங்க ஃபாயிலாக எதை கொண்டு வந்திருக்கிறோம்டா இஸ்மா கொண்டு வரல ஒரு தாகிரான வெளிப்படையான இஸ்மா கொண்டு வரல முன்னால வந்து இருக்குது ஒரு இஸ்ம் உண்டு அதை பார்த்து மீளக்கூடிய ஒரு தமீரை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அதை நோக்கி மீளக்கூடிய ஒரு தமீர் யாரு அங்க பேசுறீங்க வீட்டுல பேசுறீங்கடா
உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு கடைசி வரல முஷாரக்கா பண்ணலாம். طيب வாவ் தான் இங்க ஃபாயில். வாவ் தான் ஃபாயில். இங்க நாங்க தமீர ஃபாயில் வந்து தமீராக நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். தமீராக கொண்டு வந்திருக்கிறோம். எப்ப நாங்க தமீரா கொண்டு வரோம்? முன்னால சொல்லப்பட்டிருந்தால் அவர் மீள்றதுக்கு ஒரு இடம் இருந்தால் மகாதொன்று இருந்தால் நாங்க தமீரா கொண்டு வரலாம் தானே. அவர்கள் என்று நாங்க எப்ப சொல்லுவோம்? அவர்கள் என்று எப்ப சொல்லுவோம்டா தமிழ்ல ஏற்கனவே யாரை பத்தி நாங்க சொல்லி இருந்தா அவர்கள் என்று தான் சொல்லுவோம். திரும்ப அவனோட பேரை சொல்ல மாட்டோம். திரும்பவும் பேரை சொல்ல மாட்டோம். மாணவர்கள் வந்தார்கள், மாணவர்கள் வகுப்பறையில் உட்கார்ந்தார்கள், மாணவர்கள் பாடத்தை கவனித்தார்கள் அப்படி என்ன நான் சொல்றதில்லை. மாணவர்கள் வந்தார்கள், அவர்கள் வகுப்பறையில் உட்கார்ந்தார்கள், அவர்கள் பாடத்தை கவனித்தார்கள் தானே தமிழ்ல சொல்றோம். தமீரை தான் கொண்டு வருவோம். திரும்ப மாணவர்கள் என்று பல முறை சொல்றது இல்லை. அதே மாதிரிதான் நாங்க இப்ப அல்லாஹ் முன்னால வந்ததுனால நாங்க ஒரு தமீரை கொண்டு வரோம். இதான் தமீர்ன்றது. தமீர்ன்றா இதான் பிரதி பெயர் சொல் பேர் அந்த பெயர் சொல்ல சொல்லாம அட பிரதியை கொண்டு வரது தமீர். இது வேற சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு விளங்குறது சொல்றேன். ஒரு ஃபியால் வந்தால் கட்டாயம் அட ஃபாயில் பின்னாலதான் வரும். அதுக்கு பின்னால முன்னால வரையலாது. ஃபாயில் முன்னால வரையலாது. இங்க இந்த அவுலாதண்டிக்கிறதா அப்ப என்ன ஃபாயிலா இல்ல. இது வந்து முபத்ததா. ஒரு ஜும்லா இஸ்ம கொண்டு ஆரம்பித்தால் அந்த அது நாங்க ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். ஜும்லா இஸ்மியாவில் இங்க இஸ்ம கொண்டு தானே ஆரம்பிச்சு ஜும்லா இஸ்மி. ஜும்லா இஸ்மியாவில் முதலாவது என்ன இருக்கும்? பொதுவாக முபத்ததா இருக்கும் தானே. அந்த லவுலாதுன்றது முபத்ததா. ஷரிபு என்றது வந்து ஃபியால். அது ஜும்லா ஃபியாலி. இங்க இன்னொரு ஜும்லா ஃபியாலி. இந்த ஜும்லா ஃபியாலியை தான் முப்ததாவுக்கு ஹபர். ரைட். இப்ப சுருக்கமா சொல்றேன்டா, 2 முறையில நாங்க இதை எழுதலாம். ஷரிபல் அவுலாதுல் கஹ்வான்னு சொல்லலாம். இது வேற எப்படி சொல்லலாம்? அல் அவுலாது ஷரிபுல் கஹ்வான்னு சொல்லலாம். நீங்க அல் அவுலாது ஷரிபல் கஹ்வான்னு சொன்னா பிழை. ஏன்? ஃபியலுக்கு பிறகு கட்டாயம் என்ன வரணும்? ஃபாயில் வரணும். முன்னால வந்து ஃபாயில் அல்ல, அது முப்ததா. அதை பார்த்து மீளக்கூடிய ஒரு ஃபாயில நாங்க மீறாக கொண்டு வரணும். ரைட். அப்ப நீங்க என்ன கவனிக்கணும்டா, ஷரிப என்றதுல வந்து ஃபியால், அதுக்கு பிறகு வரக்கூடியது ஃபாயில். அல் கஹ்வத்து மஃஊலுன் பிஹ். அல் கஹ்வத்து மஃஊலுன் பிஹ். ரைட். அப்ப நீங்க அல் அவுலாது ஷரிபல் கஹ்வா என்ற பிழை ஆயிடும். அல் அவுலாது ஷரிபுல் கஹ்வா சொல்லணும். அதே மாதிரி நீங்க எப்படியும் சொல்லலாது ஷரிபு அல் அவுலாதுல் கஹ்வான்னு சொல்லலுமா? முன்னால ஷரிபு இல்ல. ஏன்? ஃபாயில் 2 முறை வரையலாம். அப்படி வந்தா ஃபாயில் 2 முறை வந்ததா ஆயிடும். தமீராகவும் வந்திருக்குது, வெளிப்படையான இஸ்மாவும் வந்திருக்கு. அப்படி வரையலாம். இப்ப ஃபியல் வந்தா அது ஃபாயில் தமீரா வரணும் அல்லது வெளிப்படையாக வரணும். இங்க வெளிப்படையா வந்திருக்குது, இஸ்முன் தாஹிரா வந்திருக்குது, இங்க தமீராக வந்திருக்குது. 2ல 1 தான் வரணும். ரைட். இப்ப பாருங்க. சமிஅ அன்னாசு அல்-அதான. அன்னாசு சமிஉல் அதான. இரண்டு மாதிரி சொல்லலாம். சமிஅ அன்னாசுல் அதான. அன்னாசு ஃபாயில், அதான மஃஊல் பிஹி. அன்னாசு இங்க ஜும்லா இஸ்மியா வருது. அன்னாசு சமிஉ, இங்க சமிஉல் அதான. அவர்கள் கேட்டார்கள். சமிஉல் அதான. அன்னாசு சமிஉல் அதான. ரைட். நான் மேல இதை உங்களுக்கு சொல்லி قتلت الطالبات الحية. قتلت الطالبات الحية. قتلت الطالبات الحية. قتلت فعل، الطالبات فاعل، الحية مفعول به. அதே மாதிரி இதே ஜும்லாவை எப்படியும் சொல்லலாம் உங்களுக்கு. الطالبات قتلنا الحية. الطالبات قتلنا الحية. இங்க அத்தாலிபாத்து என்று சொன்னால் இது ஜும்லா இஸ்மியால தானே சொல்றீங்க. சும்மா ஒண்ணுக்கு போட்டு கத்தலன்றது ஃபியல், அது பின்னால கட்டாயம் ஃபாயில் வரும். அதான் இந்த நூனுன் நிஸ்வா தான் ஃபாயில். அல் ஹையத மஃஊலுன் பிஹ். طيب فهمتم؟ الطالبات قتلت الحية نسول لا. الطالبات قتلنا الحية نسول. الطالبات قتلنا الحية. طيب دخل الطلاب الفصل وجلسوا.
دخل الطلاب، دخل فعل، الطلاب فاعل، الفصل مفعول به، وجلسوا واو حرف عطف، جلسوا என்று திரும்ப ஒரு فعل. فعل வந்தா கட்டாயம் என்ன வரும்? فاعل. எங்க فاعل இதுல واو واو الجمع، واو الجمع. طيب அப்ப இந்த ஜும்லாவுல தஹலக்கு فاعل، ஜலசவுடைய அது இஸ்ம் ظاهرா இருக்குது, ஜலசவுடைய فاعل ضميرா இருக்குது தானே. ஜலசவுடைய فاعل واو الجمع ضميرா இருக்கு. இப்ப فاعل வந்து ظاهراன இஸ்மும் ظاهراகவும் வரலாம் அல்லது ضميراகவும் வரலாம். طيب دخلت الطالبات الفصل وجلسنا. دخلت الطالبات، دخلت فعل تنام بادر ميلا بادر. دخلت الطالبات الفصل وجلسنا، دخلت فعل، الطالبات فاعل، الفصل مفعول به، وجلسنا وهو حرف عطف. جلسنا என்ற فعل فعل மட்டுமா இருக்குது. நூன் நிஸ்வா ஃபாயிலா இருக்கு. அப்ப இங்க தஹலன்றதுல தஹலவுடைய ஃபாயிலா, தஹலத்துடைய ஃபாயிலா அத்தாலிபாத் என்ற இஸ்மும் ظاهر இருக்குது. ஜலஸ்னான்றதுல ஃபாயிலா நூன் நிஸ்வா இருக்குது. دخلت الطالبات الفصل وجلسنا. طيب ودخلتங்கிறது ஒரு இப்ப தஹலத்ல தா இருக்குது இல்லையா, தஹலத் இந்த தா வந்து ஃபாயில் இல்லையா? تاء التانيث. தாவ் தானிஸ் முன்னஸ்குரிய அடையாளம் தவிர இது ஃபாயில் அல்ல. ஃபாயிலாக இருந்தால் தாலிபாத் என்ற 2 முறை வரையில 2 முறை ஃபாயில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தாவ் தானிஸ் முன்னஸ் என்றதுக்குரிய அடையாளமே தவிர அது ஃபாயில் அல்ல. ضرب الأولاد الحية، ضرب الأولاد الحية பாம்பை அடித்தார்கள் சிறுவர்கள் பிள்ளைகள். ضرب فعل، الأولاد فاعل، الحية مفعول به، واو حرف عطف، قتلوها، 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 قتل فعل، واو فاعل، ها مفعول به، ها مفعول أذني مفعول به. இங்க பாருங்க, அப்ப இங்க فاعل ضرب உடைய فاعل اسم ظاهرா வந்திருக்குது, قتل உடைய فاعل ضميராக வந்திருக்கு. ஹான்றது மஃபூல் பிஹி، ஹான்றது மஃபூல் பிஹி، மஃபூல் பிஹி. இந்த கத்தலூஹான்றதுல எத்தனை சொல் இருக்குது? கத்தலூஹா 3 சொல். வகத்தலூஹான்றதுல 4 ஒரு வாவ், வாவ் வந்து ஹர்ஃப் தானே, வாவ் வந்து ஒரு ஹர்ஃப் கிடைச்சொல். கத்தல வந்து فاعل، واو فاعل اسمه فعل حرفا فاعل اسم எல்லா ضميரும் اسم தானே, பிரதி பெயர் சொற்கள் எல்லாம் பெயர் சொல்லு اسم. ஹாங்கிறது اسما حرفا اسم அதுவும் اسم. எல்லா ضميரும் اسم தான். அது அதனை என்றது ஒரு பெயர் சொல் اسم، فعل அல்ல, حرف அல்ல, அது ஒரு اسم. ரெண்டு இஸ்ம் இருக்குது, ஒரு ஃபியல் இருக்குது, ஒரு ஹர்ஃப் இருக்குது. قتلوا சொல்லும்போது طيب من فتح الباب؟ أنا فتحته، أنا فتحته. إيه فتحته من சொல்றோம்؟ الباب مذكر ثاني، الباب مذكر. من فتح النافذة؟ أنا فتحتها. إنها عن சொல்றோم مؤنث. النافذة مؤنث، النافذة سمع الناس الأذان. இது சரியான ஜும்லா، ஜும்லா صحيحة. سمع الناس الأذان، سمع فعل، الناس فاعل، الأذان مفعول به. سمعوا الناس الأذان சரியா பிழை. ஏன் பிழை? எங்க பிழை இருக்குது? سمعوا الناس فاعل ضميراகவும் இஸ்மும் ظاهرா ரெண்டு فاعل வரையில فاعل உண்டு தான. அப்ப سمع الناس الأذان ன்னு சொல்லுவோம்.
இதனால இந்த வாவு வரக்கூடாது. இது ரைட். அன்னாசு சமிஉல் அதானி. சரியா? சரி. இதுல ஃபாயில் 2 முறை வரல. சமிஉ தமீராக மட்டும்தான் ஃபாயில் வந்திருக்குது. அன்னாசு சமிஉல் அதான. அன்னாசு சமிஅல் அதான. சரியா? இல்ல ஃபாயில் வரல. ஃபாயில் வரல. சமியாக்கு பிறகு கட்டாயம் ஃபாயில் வரணும். ஃபாயில காணும். அதனால ஃபாயில் வரணுங்கிறதுனால இது பிழை. அப்ப அன்னாசு ஃபாயில் ஜம்மாக இருக்குது. அப்ப வால் ஜமானா கொண்டு வரணும். அன்னாசு சமிஉல் அதான. சமிஉல் அதான. قتلت الطالبات الحية. صحيحة. قتلت فعل يعني غائبة مؤنث، طالبات فاعل، الحية مفعول به. قتلنا الطالبات الحية. قتلنا இது சரியா பிழையா? பிழை. خطأ. لماذا؟ فاعل 2 முறை ضميراகவும் வந்திருக்குது. அப்படி வரக்கூடாது. ஒரு முறை தான் ஃபாயில் வந்துச்சு. ஒன்று தமீராக வரணும் அல்லது இஸ்மு ظاهراக வரணும். மைக்ல ஏதாவது சவுண்ட் வருதா? இடைஞ்சலா இருக்குதா? சவுண்ட் வந்து ஃபேன் சவுண்ட் வந்தா சொல்லணும். الطالبات قتلنا الحية. الطالبات قتلنا الحية. إذا جملة صحيحة أليس كذلك؟ بلى. الطالبات قتلت الحية. هل هذه جملة صحيحة؟ خطأ أستاذ. أين الخطأ؟ أين الخطأ؟ قتلتي. الطالبات قتلنا الحية. نعم الطالبات قتلنا الحية. قتل إيه فاعل إن سيدا فاعل فعلك فاعل طيب. تاء التانيث என்றது حرف يدل على أن ما بعده مؤنث. تاء التانيث என்றது ஒரு حرف. ரைட்? அது ஒரு இஸ்ம் அல்ல. அடுத்து தமீர் வந்து ஒரு இஸ்ம். تاء التانيث என்றது ஒரு حرف. அந்த ஹர்ஃப் எதுக்கு அடையாளம்? எதுக்கு தலீல்? யதுல்லு எதை குறிக்கும்? அலா அன்ன மா பஅதஹு முஅன்னஸ். அந்த தாவுக்கு பிறகு வரக்கூடிய மா பஅதஹு அதுக்கு பிறகு வரக்கூடியது முஅன்னஸாக இருக்குது என்றதுக்கான அடையாளம் தான் அது. ஒரு ஹர்ஃப் தாவு தானி சொல்றாங்க. ஆனா ஃபஅல்த ஃபஅல்தி இந்த மாதிரி வரக்கூடிய ஃபஅல்து கதல்த கதல்தி கதல்து என்று வரக்கூடியது அந்த தா வந்து தாவு ஃபாயில். அது ஒரு இஸ்ம். அது ஒரு இஸ்ம். ஃபஹிம்தும்? அப்படின்றாலே நீங்க கத்தல்தின்னு தானே வந்திருக்குது. இது கத்தலத் தான். இது கத்தலத் தானே. இது கத்தலத். ஏன் நீங்க நாங்க கசரா செஞ்சிருக்கிறோம்? அது வேற காரணம். கசரா செஞ்சதுக்கு காரணம் இது இன்திகால் சாக்கின் நாங்க செஞ்சிருக்கிறோம். அதுக்கு கஸ்ரா செஞ்சிருக்கிறோம். இது கத்தல்தி. என்ன சொன்னீங்க சார்? இல்திகாஉ சாக்கினைன். 2 சுக்கூன்கள் ஒன்றோடு சந்திக்குது. கத்தலத் என்றுதான் இருக்குது. இங்க அடுத்த சொல்லுலையும் சுக்கூன் தான் முதலாவதாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஹம்சா விழுந்துருக்கு. ஹம்சத்து வஸ்ல் அல்லது இருக்கிறோம். அதுக்கு பிறகு முதலாவது எழுத்து என்ன? பா சாக்கினம். 2 சுக்கூன் வாசிக்க இயலாது. அதனாலதான் நாங்க இதுக்கு கஸ்ரா செஞ்சிருக்கிறோம். தவிர அது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் பல முறை. அது வந்து கத்தல்தி அல்ல. இது கத்தலத் என்றது. فتحتها. எப்ப நாம ஹூன்னு சொல்றோம் ضمير هو என்றது வந்து يدل على المذكر ضمير ها என்றது يدل على المؤنث. طيب ننتقل الى الدرس السادس. எதுல்லு அப்படின்னா நிகழ்தல் அப்படிங்கிற மாதிரி வருமா இல்ல என்ன நானா? طيب اسأل السؤال الآن. السلام عليكم.
ஹர்ஃபுன் எதுல்லு அல அன்ன மா பஅதஹு முஅன்னஸ். அந்த எதுல்லு என்ன மானா கொடுக்கும் உஸ்தாத் இந்த இடத்துல? طيب السؤال الآن أنا كنت مشغول هنا. இப்ப கேளுங்க. நான் இப்ப எனக்கு கேட்கல நீங்க யார் பேசுனது என்ன சொன்னீங்க. உஸ்தாத் ஹர்ஃபுன் எதுல்லு அல அன்ன மா பஅதஹு முஅன்னஸ். இந்த எதுல்லு என்ன மானா கொடுக்கும் இந்த இடத்துல? தலீல் குறிக்கிறது. அத்தாலு அலல் கைரி கஃபாயிலி சொல்லுகிறது அல்லது குறிக்கிறது, அடையாளமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லணும். தலீல் என்ற நாங்கள் ஆதாரத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். தலீல் ஆதாரம், வழிகாட்டி என்றதுக்கு நான் தலீல் என்று சொல்றோம். அப்ப அதுக்கு பின்னால உள்ளது முஅன்னஸ் என்றதை காண்பிக்குது, சொல்லுது. அதுக்கு இடத்துக்கு ஏற்ற அர்த்தம் நாங்கள் கொடுக்கணும். இடத்துக்கு ஏற்ற அர்த்தம் நான் கொடுப்போம். எந்த ஒரு சொல்லுக்கும் நாங்க ஒரு அர்த்தத்தை வச்சு அதே அர்த்தத்தை வந்து எல்லா இடத்துக்கும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நபி அவங்க சொல்றாங்க அத்தாலு அலல் கைரி கஃபாயிலி. ஒரு நல்ல விஷயத்த காட்டி கொடுப்பவர், நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டுபவர், அதை செய்தவரை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்க என்ன சொல்லுவோம், அத்தால் காட்டி கொடுப்பவர். தலீல் தல்லில் தான் வந்திருக்கு. நல்ல விஷயத்தை காட்டி கொடுப்பவர் அல்லது நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டுபவர், அதை செய்தவர், அவருக்கு செய்தவருக்குரிய நன்மை என்ன செய்யும், வழிகாட்டுவதற்கு சொல்லுவதுதான். நீங்க அரபு மொழியை கற்பிக்கிறதுக்கு நான் கற்பிக்கிறோம், ஒருத்தருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அரபு பாடம் இருக்குதான்னு சொல்லி அவர் வர்றார், உங்களுக்கு அவர் படிக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த பாடம் நடக்கிறதுக்காக வேண்டி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த நன்மை என்ன செய்யும், மற்றவங்களுக்கு போறதுக்கு செய்யறதுக்கு நீங்க செய்யற ஹெல்ப்புக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த இடத்துல நாங்க வழிகாட்டுபவர் அல்லது காண்பிப்பவர், காட்டி கொடுப்பவர் சொல்றோம். தலியல் என்று வரும்பொழுது இதே சொல்லலின் தான் வந்தீங்க, தலாலா. அந்த இடத்துல நாங்க ஆதாரம் அப்படின்னு மொழிபெயர்ப்போம். அப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மொழிபெயர்ப்ப சொல்ல நாங்க கொடுக்கலாம். ننتقل إلى الدرس السادس. تأنيث الفاعل. تأنيث الفاعل. فاعل نسر مؤنثها بردا. إذا كان الفاعل مؤنثا، تأنيثا لا أنس يؤنس تأنيث، مؤنث أكذب، فاعل مؤنث أكذب. إذا كان الفاعل مؤنثا، فاعل مؤنث آخر الدال، فإن الفعل الذي قبله، அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஃபிஅல் என்ன நடக்கும் என்றால் தத்தசிலு பிஹி தாஉ தானீஸ், தானீஸ் உடைய தா அதோட சேரும். தத்தசிலு பிஹி அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த ஃபிஅலோடு எது சேரும், தாஉ தானீஸ், தானீஸ் உடைய தா சேரும். ذهب என்றது ஃபிஅல், ذهب என்றது ஃபிஅல். ஆனா இப்ப வரப்போற ஃபாயில் வந்து பின்னால ஒரு முஅன்னஸாக இருக்குது. ஃபாத்திமா, கதீஜா, சுமையா உதாரணம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, அந்த ஃபிஅல்ல தாஉ தானீஸை சேர்க்கணும். தத்தசிலு பிஹி தாஉ தானீஸ், தாஉ தானீஸ் அதனுடன் சேரும். அப்ப ذهبت آمنة சொல்லுங்க, ذهبت آمنة. خرج، خرجت، خرج، خرجت. إذا تاء தானீஸ் خرجت ذهبت الإكرام تاء. அது ஒரு தாம் சாக்கின், சுக்குன் பெற்ற ஒரு தா. அது ஒரு حرف، அது ஒரு حرف ضمير அல்ல. طيب إذا كان الفاعل ضمير المخاطب، فاعل ஒரு முகாத்தபாக இருக்குது. فاعل முகாத்தபாக ضمير مخاطب இருந்தால், உதாரணமா ذهبت، ذهبتي، ذهبتوا இதெல்லாம் ضمير مخاطب என்றது என்றது தானே. ضمير المخاطب முகாத்தபனா முன்னிலை, அந்த தாவுல வந்து அது வந்து كان الفاعل ضمير المخاطب தாவாக இருந்தால் فإن التاء تفتح،
பாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஃபத்ஹா செய்கிறோம். ذهبت சொல்கிறோம். முகாத்தபாஹ் இருந்தால் என்ன செய்வோம்? கஸ்ரா செய்வோம். ذهبتي ذهبت ذهبتي فإن تاء تفتح تاء فتحة செய்யப்படும். إذا كان الفاعل مذكر فاعل مذكر تقول أذهبت يا محمد أذهبت يا محمد وتكسر التاء تاء كسرة سيوم إذا كان الفاعل مؤنثا فاعل مؤنثا لو تقول أذهبت يا فاطمة ذهبت ذهبتي ذهبت ذهبتي ده أذهبت يا محمد إذا إذا فاعل ذهبت ذهب فعلك فاعل ده يا محمد فاعل இல்ல யா முஹம்மதுன்றது மேலதிகமான உண்டு. அது நாங்க சொல்லவும் மேலும் சொல்லாம இருக்கவும் மேலும் அது ஒரு ஹஜா ஹர்ஃபு நிதா முஹம்மத் முனாதா வேற. அதே மாதிரி தான் நீங்க தஹபத்தில தீ தான் ஃபாயில் தீ வந்து ஒரு இஸ்ம். நான் சொன்னோம் ஃபாயில் மர்ஃபூன்னு சொன்னோம் தானே. ஃபாயில் மர்ஃபூ ரஃப் செய்யப்படணும். அப்ப தஹபத்தி தஹபத்தன்னு சொல்ல அங்க ரஃப் இருக்குதா இல்ல? இல்ல உஸ்தாத். எப்படி ரஃப் இல்ல? ஃபாயில் மர்ஃபூ தான். ஏன் இந்த ரஃபுடைய அடையாளம் வந்து இங்க வெளிப்படல? ஏன் வெளிப்படல? மபினி. அதாவது எங்களுக்கு தெரியும் அரபு மொழியில இருக்கக்கூடிய கலிமாக்களை நாங்க ரெண்டாக பிரிக்கலாம். இஸ்ம்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மோரப், இன்னொன்று மபினி. மோரப் என்றா அந்த ஏராபுடைய அடையாளங்கள் அதுல வெளிப்படையாக வரும். அதான் அதிகமாக அந்த மாதிரி சொல்லுங்க. இன்னொரு பகுதி இருக்கு இது மபினி. அதாவது ஏராபுடைய அடையாளங்கள் அதுல வெளிப்படையாக என்ன செய்யாது, வராது. ஆனா இந்த த தூ தி என்றெல்லாம் இது எந்த இடத்துல இருக்குது? ரஃபுடைய இடத்துல தான் இருக்குது. ரஃபுடைய இடத்துலதான் இருக்குது. ரஃப்ன்றது வந்து ஃபத்ஹா, ரஃபுன்றது வந்து தம்மா இல்ல. தம்மான்றது ரஃபுக்கான ஒரு அடையாளம். ரஃபுக்கான ஒரு அடையாளம். சில இடங்கள்ல ரஃபுக்கு அடையாளமாக எது வரும்? முஸ்லிமான வாவ் வரும். அலிஃப் வரும் முஸன்னாவுல. முஸ்லிமானி, தாலிபானி. அதை நாங்க பின்னால பார்ப்போம். இங்க முக்கியம் என்னண்டா தஹபத்த தஹபத்தி இதுல வரக்கூடிய முகாத்தப் ஆக இருந்தால் நான் தஹபத்தன்னு சொல்றோம். முகாத்தபா அதாவது முஅன்னஸாக இருந்தால் ஃபாயில் தஹபத்தி என்று சொல்றோம். وإذا كان الفاعل ضمير المتكلم فاعل ضمير متكلم இருந்தால் ذهبت என்று சொல்லுவோம். تضم التاء تاءக்கு ضمة செஞ்சு في الفاعل المذكر والمؤنث. முதக்கரும் சரி முதலும் சரி. ஒரு பெண்ணும் கூட என்ன சொல்லுவாள்? ذهبت என்று சொல்லுவார். ஒரு ஆண் என்ன சொல்லுவான்? ذهبت. முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே ذهبت தான் متكلم. خرجت என்று சொல்றது இங்க ஃபாயில் அது خرجتல ضمير مستتر ضمير مستتر تقديره هي. இந்த தா வந்து ஹர்ஃப், இது ஃபாயில் அல்ல. இது ஒரு ஹர்ஃப். இது ஒரு ஹர்ஃப் அலாமத்து தானீஸ் கூடிய அடையாளம். طيب الفاعل مؤنث هي என்றது மறைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவோம் தானே. خرجت என்றதுல தூ தான் ஃபாயில். முதக்கர் முஅன்னஸ் எதுக்கும் பயன்படுத்தலாம். خرجت خرجت த فاعل مذكر. خرجتي الفاعل مؤنث. இங்க فاعل مؤنثா இருக்குது, இங்க فاعل مذكرா இருக்குது. தூன்னு சொல்லும் பொழுது ஃபாயில் முதக்கராகவும் இருக்கலாம், முஅன்னஸாகவும் இருக்கலாம். خرجت என்றதுல فاعل مؤنث. ஆனா ஃபாயில் வெளிப்படையா வந்திருக்குதா? இல்ல. مستتر. طيب تقديره هي. أمثلة. أفهمت الدرس يا علي؟ نعم فهمته. فهمته. أفهمت الدرس يا علي؟ فهمت الدرس يا علي. علي مذكر فهمت. أفهمت الدرس يا علي؟ لا ما فهمته. أو إنك فهمته ما فهمته. في الماضي أنا في سيم بلده ما نافية كندورون. أفهمت الدرس يا مريم؟
نعم فهمته. أفهمت الدرس يا مريم؟ لا ما فهمته. لا ما فهمته. نعم. أفهمت الدرس يا علي؟ أما فهمت الدرس يا علي. இங்க எப்படி ஜவாப் வரணும் இஸ்பாத்துல? பலா 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 என்றா சுவால் நஃபீல வரும் பொழுது மன்ஃபியா இருக்கும் பொழுது ஜவாப் வந்து இஸ்பாத் பண்ணணும் பண்ணிச்சா பலான்னு சொல்லணும். அமா ஃபஹிம்த தர்ஸ் பாடத்தை நீ விளங்கவில்லையா என்ற நாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்றா விளங்கவில்லை என்ற அர்த்தமாயிடும். பலான்னு சொல்லணும். பலா ஃபஹிம்து நான் விளங்கினேன். அமா ஃபஹிம்த தர்ஸ் யா அலி நீங்க இப்ப விளங்கல்ல சொல்லணும்டா என்ன சொல்லணும்? நாம் மா ஃபஹிம்து ஆம் நான் விளங்கவில்லை. அமா நீ விளங்கவில்லையா? அமா ஃபஹிம்தி الدرس يا مريم بلى فهمته. أما فهمت الدرس يا مريم؟ نعم ما فهمت. نعم ما فهمت. ضمائر غائب. ضمائر غائب. أستاذ نعم تفضلي. الوقت انتهى. الوقت انتهى. نعم طيب ما رأيكم؟ نتوقف هنا. بقي كثير إذا نتوقف هنا. طيب هل فهمتم ما ذكرت لكم من قبل؟ هل فهمتم درس اليوم أو ما فهمتم؟ نعم سر. فهمنا. نعم فهمنا أستاذ. أما فهمتم أما فهمتم هذا الدرس؟ بلى 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 فهمنا. بلى فهمنا. نعم طيب இங்க நாம் அதிகமாக கவாயித் படிக்கிறது ஏற்கனவே நாங்கள் தத்ரீபாத் செஞ்சதனாலே ஏற்கனவே தத்ரீபாத் வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே தான். வெறுமனே கவாயித் படிக்கிறதுனால மட்டும் நீங்க அரபு மொழியில தேர்ச்சி பெற முடியாது. கவாயித் படிக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு பிழை வராமல் இருக்கிறது தான் தவிர கவாயித் தான் அடிப்படை அல்ல. இதெல்லாம் கவாயித் நஹு கவாயித் தான் மொழிக்குரிய கவாயித் மட்டும்தான் அடிப்படை அல்ல. ஆனால் கவாயித் முக்கியம். எதுக்கு? நாம பேசும் பொழுது எங்களோட பிழைகளை திருத்திக் கொள்றதுக்கு, பிழை இல்லாமல் பேசுறதுக்கு தான் கவாயித் முக்கியமே தவிர கவாயித் தான் அரபு மொழி அல்ல. அரபு மொழின்றது வந்து அதுக்குரிய 4 ஸ்கில்ஸை நீங்க வளர்த்து கொள்றதும் அரபு மொழியில் இருக்கக்கூடிய 4 அனாசிர் 3 அனாசிர் அதை நீங்க உள்வாங்கிக் கொள்றதுதான் அரபு மொழியை தவிர இந்த கவாயிதெல்லாம் தெரிஞ்சதுனால நீங்க அரபு மொழி தெரிஞ்ச அர்த்தம் கிடையாது. அரபு மொழியில உங்களுக்கு பேச முடியும் என்றும் அரபு மொழியில யாரும் பேசும் பொழுது உங்களால விளங்க முடியும் என்றும் அரபு மொழியில உங்களுக்கு ஒரு ஆக்கத்தை எழுத முடியுமோ வாசிக்க முடியுமா கேட்டா கவாயித் படிக்கிறதால மட்டும் அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அதுக்கு இஸ்திமா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி மஹாரத்துல் கலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி கிராஅ இந்த மாதிரி கிதாப இந்த 4 ஸ்கில்ஸையும் நீங்க வளர்த்து கொள்றதுதான் அரபு மொழி. அரபு மொழி தெரிஞ்ச நிறைய பேர் நிறைய அரபிகளுக்கு அவங்க அரபு மொழியில பேசுவார்கள், எழுதுவார்கள். அரபு மொழியில மற்றவர்கள் செய்திகள் போகும் பொழுது கேட்டு விளங்குவார்கள். மற்றவர்களோட அரபு மொழியில பேசுவார்கள். மற்றவர்கள் பேசும்போது அவர்களை புரிய முடியும். அவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சட்டம் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழ் மொழியில எப்படி உங்களுக்கு தமிழ் மொழியுடைய நஹு சட்டங்கள் அதிகமாக தெரியாது, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண விதிகள் பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களால தமிழ் மொழியில பேச முடியும், தமிழ் மொழியில பேசுறத கேட்க முடியும், தமிழ் மொழியில அக்கம் எழுத முடியும், தமிழ் மொழியில உங்களால வாசிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும். இதுக்காக நீங்க தமிழ் மொழியில இலக்கணத்துல பாண்டித்தியம் பெற்றவர்கள் என்று அர்த்தம் இல்லை. தமிழ் மொழிய ஒருத்தர் பேசுறதுக்கு தமிழ் மொழியோட இலக்கணம் எல்லாம் தேவையில்லை. ஆனா இலக்கணம் தெரிஞ்சிருந்தா பிழை இல்லாம என்ன செய்யலாம், பேசலாம், பிழை இல்லாம எழுதலாம், பிழை இல்லாம நீங்க உங்களுக்கு அது உதவியாக இருக்குமே தவிர அதுதான் அடிப்படை என்று இல்லை. அது மாதிரிதான் அரபு மொழியில
ரைட். அதனால தமிழ் மொழி இலக்கணத்தை மட்டும் ஒருத்தர் படிச்சுட்டாரு. தமிழ் மொழி இலக்கியத்தை மட்டும் இலக்கணத்தை மட்டும் ஒருத்தர் படிச்சார். ஆனா அவருக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அனாசிர்கள் இல்லை, தமிழ் மொழியை உச்சரிக்க தெரியாதுன்றால், அஸ்வாத் தெரியாது தமிழ் மொழியிட சரியான அஸ்வாத்துல பிழை இருக்குதுண்டா அவர் தமிழ் மொழியில பேசும் பொழுது டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இவர் வந்து தமிழ் மொழி தெரிஞ்ச ஒருவராக கணக்கெடுக்க மாட்டார். ஏன்னா அஸ்வாத் அனாசிர்கள்ல உண்டு. அதே மாதிரிதான் அரபு மொழியில வெறுமனே அரபு மொழி காகிதா பெற்ற அரபு மொழியுடைய அஸ்வாத்துகள் உங்களுக்கு தெரியணும், அனாசிர்கள் உங்களுக்கு தெரியணும். ரைட். அரபு மொழியில் இருக்கக்கூடிய களிமாக்கள் நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரியணும். அதை நீங்க அரபு மொழியை ப்ராக்டிஸ் பண்றது மூலமா தான் உங்களுக்கு அது இருக்கு. அதனால லுகா அரபியாவில் உள்ள இந்த துருசுலோத்தில் அரபியை நீங்க படிக்கிறதா இருந்தால் கட்டாயம் அதனுடைய தத்ரீபாத்துக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினத்தான் உங்களுக்கு இந்த பாடம் பிரயோசனம். எதுவாக இருந்தால் இந்த மொழி இந்த சிலபஸை படித்தாலும் சரி, வேற எந்த சிலபஸை படித்தாலும் சரி, நான் பிரச்சனை இல்லாமல் இப்போ நிறைய பேர் அரபு மொழி நிறைய காலம் படிச்சிருக்கிறாங்க, பல வருஷம். அவங்களால அரபால பேச இயலாது. ஒரு செய்தி நியூஸ் போகுதுன்ற அரபு மொழியில அதை கேட்டு இதுல என்ன சொல்றாங்கன்ற அவங்களால விளங்க இயலாது. ஏன் இஸ்திமாவுடைய மகாரத்துல் இஸ்திமா இல்லை. ஒரு அரபி நாட்டுக்கு வந்துட்டார், அவரோட யாரோ பேசணும், மௌலவியை கூட்டிட்டு வராம பேசுங்கன்னு அவங்களால பேச இயலாது. ரைட். அரபு மொழியில ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்குது தமிழ்நாட்டை பத்தி, இலங்கையை பத்தி, இதை வாசிங்கன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வாசிக்க இயலாது. மௌலவியாக்கள், ஆலிமான் தானே சொல்றாங்க நாட்டுல, ஆலிம்கள் பல வருஷம் படிச்சுக்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா இதுல உள்ள நஹு சட்டம், இது ஃபாயில், இது ஃபியல் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த சொல்லு என்ன சொல்லு, இது எதுக்கு வருது, எப்படி யூஸ் பண்றது எல்லாம் தெரியாத காரணம் அந்த மகாராத்துக்களையும் அனாசர்களையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் காரணம். எனவே நான் நஹு படிக்கிறோம் எதுக்கண்டா இதுதான் அடிப்படை அல்ல. நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இது அடிப்படை, இது உதவி மட்டும்தான். இதெல்லாம் தெரியாமலே நிறைய பேருக்கு அரபு பேச முடியும், அரபால் எழுத முடியும், வாசிக்க முடியும். அதனால அந்த பகுதி முக்கியம் என்றது ஞாபகம். சுபானக்கரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم وعليكم السلام السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا كثيرا. الله خير يا أستاذ. حياكم الله.